ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எபிசோட்ஸ் நீங்கள் எல்லாருமே ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து எபிசோட் 7ல் ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ண ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அது என்ன 2 அப்படின்னா, ட்ரெண்ட் லைனில் ரிவர்சல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பிரேக் அவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நான் வந்து உங்களுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். ஒன்று என்ட்ரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட். இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திஸ் கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ஈஸியாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ரைட்? அண்ட் ஒன்னொன்று, நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோன்றதுனால நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ரியல் போகணுன்றது தான் என்னோட ரெக்வெஸ்ட். ஏன்னா நான் ஏன் நிறைய சொல்லி கொடுக்குறேன்னா, எல்லா கான்செப்ட் எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகாது, அதாவது ஃபேவரபிளாக இருக்காது. ஒரு சில பேருக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் பிடிக்கும், இது எனக்கு ஈஸியாக இருக்கேன்னு சில பேருக்கு தோணலாம். அதனால நான் வந்து மல்டிபிள் கான்செப்ட்ஸ் எதெல்லாம் குவாலிட்டியா இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீங்க அதுல இருந்து ஃபில்டர் பண்றது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். அதாவது சப்போர்ட் மட்டும் தான் ஆக்சுவலி பார்த்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இறங்குது, 2 வாட்டி இறங்குது, 3வது வாட்டி இறங்கும் போது எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல வீடியோவா பார்த்துருந்தோம். இப்போ இதே வந்து ஒரு ஆங்கிள் நடந்தா, அதாவது இது ஹரிசாண்டலா இருக்குல்ல, அப்படி இல்லாம இந்த மாதிரி வெர்டிக்கலா நடந்தா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்விங் லோ நம்மளுக்கு வருது, அதாவது ஒரு சப்போர்ட் நடக்குது, திருப்பி இன்னொரு சப்போர்ட் கொஞ்சம் வேற ஒரு ஆங்கிள் நடக்குது, அண்ட் மூணாவதுமே பாத்தீங்கன்னா இன்னொரு சப்போர்ட் கிடைக்குது. இந்த மாதிரி மினிமம் 3 சப்போர்ட் கிடைச்சதுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்னு அர்த்தம். அந்த மாதிரி 3 கிடைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டுடுறீங்க. 4வது பிரைஸ் இங்க வருது பாத்தீங்களா? இப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு ரிவர்ஸ் ஆகி மேல போகலாம், இதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே ஃபால் பண்ணலாம், இதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் நடக்க போகுதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல சொல்லித்தரேன். அண்ட் அது ஒர்க் அவுட் ஆகலனாலும் பிரேக் அவுட் எப்படி என்ட்ரி எடுக்கலான்றது நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு உங்களுக்கு ஈஸியா இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டைரக்டா ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னா ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் இதை பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் இறங்குது ஏறுது, இறங்குது ஏறுது இறங்குது, ஒன்ஸ் ட்வைஸ் ட்ரைஸ். ஸோ இது மூணுத்தையுமே நம்ம வந்து டச் பண்ற மாதிரி ஒரு லைன் போட்டுடுறோம், திருப்பி ப்ரைஸ் போயிட்டு இந்த இடத்துக்கு வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேண்டம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதாவது ப்ரைஸ் இங்க வந்த உடனே பை பண்ணிடுவாங்க. அந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நான் வந்து உங்களுக்கு பேசிக் கிளாஸ்ல ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னன்னா பேட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் இல்ல இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இந்த 2 பேட்டர்னும் அப் ட்ரெண்ட் குறிக்குதுன்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்போம். இப்போ அந்த 2 பேட்டர்ன்ல எதனா ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல வருதான்ட்டு நீங்க செக் பண்ணணும். எந்த டைம் ஃப்ரேம்லனா கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம்ல. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன் நீங்க யூஸ் பண்ண போறது 15 மினிட்ஸ், ஆனா இந்த பேட்டர்ன் நீங்க செக் பண்ண போறது 5 மினிட்ஸ். அதாவது பிரைஸ் ஒன்ஸ் ட்ரெண்ட் லைன் நீங்க 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்க, 15 மினிட்ஸ்ல என்ன பண்றீங்கன்னா ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணுது, இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வருது, கிட்டக்க வருது, வந்த உடனே என்ன பண்றீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாடிஃபை பண்ணிடுறீங்க. பண்ண உடனே இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒன்று டபிள்யூ பேட்டர்ன் வரணும், அப்படி இல்லைனா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வரணும். இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க பார்க்கலன்னா அந்த பிளேலிஸ்ட் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆகுது, அண்ட் எங்க என்ட்ரி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் கன்ஃபர்மேஷன் எடுக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ரெண்ட் லைன்ல ரிவர்சல்ல என்ட்ரி எடுத்துருவாங்க. ஸோ தட் அதுவுமே வந்து தப்புன்னு கிடையாது, கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அதிகமாக ஹிட் ஆகும். பட் இப்படி பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஏறத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்றது அது ஒரு மீனிங். ஸோ ட்ரெண்ட் லைன் ரிவர்சலோட என்ட்ரி வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் எப்பவுமே நீங்க என்ட்ரி ஆகுறீங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து இந்த ஒரு டபிள்யூ போட்டிருக்குல்ல அதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அந்த டபிள்யூ என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து கீழே, சில பேர் அந்த கேண்டில் கீழே மட்டும் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸாக தான் இது ஆக்சுவலி இருக்கும். ஸோ தட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மடங்கு,
1:2ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து டார்கெட் வைப்பீங்க. இதுதான் வந்து 1:2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஒரு சார்ட் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இப்போ இந்த சார்ட் இருக்குது. ஒரு வாட்டி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு, ரெண்டாவது வாட்டியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு, மூணாவது வாட்டி ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் யோசிக்கலாம், நான் வந்து ஒரு கேண்டலுக்கு நடுவில் இந்த ஒரு லைன் போட்டிருக்கேனே. ஸோ நீ எப்பவுமே அதனால தான் நான் 3 வாட்டி ட்ரெண்ட் லைன் டச் பண்ணணும்னு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு லைன் வந்து இந்த 3மே வந்து டச் ஆகுதோ அதுதான் கரெக்டான ட்ரெண்ட் லைன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லைன் எடுத்து இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 இது 2 தான் டச் ஆகுது அப்படின்னா இது கரெக்டான ட்ரெண்ட் லைன் கிடையாது. ஸோ இங்க 3மே டச் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் எக்ஸாக்டா சூப்பர் ட்ரெண்ட் லைன் அர்த்தம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம வந்து வரையறது தான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டான டிசிஷனா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ் 3 வாட்டி வந்து அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 4வது வாட்டி திருப்பி ப்ரைஸ் என்ன பண்ணுது, அந்த லைன் கிட்ட போகுது. 4வது வாட்டி நான் இந்த இடத்த பத்தி சொல்லிட்டு இருக்கேன். 4வது வாட்டி ப்ரைஸ் இந்த இடத்துல போகுது. ஸோ போன உடனே இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அதை மாத்திக்கிறோம், மாடிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ நான் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்னன்னா அது பேட்டர்ன் சின்னதோ இல்லை பெருசோ நம்மளுக்கு ஒரு எம் பேட்டர்ன் இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வரணும். நான் சொன்ன மாதிரி சின்ன டைம் ஃப்ரேம்ல வரணும். இப்போ நான் வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் சொன்னேன். 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல வரலாம், 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல வரலாம், இல்லைனா 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட கம்ஃபர்டபுள் தான். கன்ஃபர்மேஷன்ன்றது ஏதோ ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நீங்க போகணும். நான் 5 மினிட்டே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ப்ரைஸ் ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, திருப்பி ஏறி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் நெக்ஸ்ட் டே பிரேக் பண்ணதுல இதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ப்ராப்பர் பிக் எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு 5 மினிட்ஸ்ல. நான் தான் சொல்றேன் 5 தான் கிடையாது, 5, 3, 1 இது மூணுத்துல நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். 3, 5 வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும், ஆனால் என்ட்ரிஸ் கம்மியாக கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ எனிவேஸ் இங்கே எம்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் முடியுது இல்லையா, அந்த கேண்டில் முடிஞ்சவொடனே என்ட்ரி எடுக்கிறோம் அண்ட் அங்கேருந்து நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட கோலாக இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைப்பீங்க, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸோட 2 மடங்கு கீழே வைப்பீங்க. இதுக்கு நீங்கள் வந்து லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் ஒரு டூல் இருக்குது, யூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன். ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துலையும், டார்கெட் வந்து இந்த இடத்துலையும் நம்ம வந்து வைப்போம். ஓகே, இப்போ ரிஸ்க் ரிவார்ட் பாருங்க 2ன்னு வந்துருச்சுல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுவே வந்து நம்மளுக்கு டார்கெட் எவ்வளோ தூரம்னு செட் பண்ணி காமிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரைட். இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரு ட்ரேடை வந்து நான் எடுக்க போகிறது கிடையாது. அதாவது நம்ம இந்த ட்ரேடை எடுத்துருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? ஏன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா, நிஃப்டிலேயே 0.7% ஸ்டாப் லாஸ் வருது. நான் சொன்ன என்ட்ரி கணக்குப்படி 0.7ன்றது பெரிய ஸ்டாப் லாஸ். அதாவது 0.7% நிஃப்டி வந்து மூவ் ஆகுறதுன்றது கொஞ்சம் டஃப்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் உள்ள ஒரு ட்ரேட் எடுக்கணுமானா எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த இடத்துல வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல கூட எம் ஃபார்ம் ஆயிருந்தா சூப்பர், நம்மளுக்கு வந்து டார்கெட்டும் கம்மி, ஸ்டாப் லாஸும் சின்னதாக இருந்திருக்கும். பட் எம் வந்து பெருசாக ஃபார்ம் ஆனதுனால ஓவராலாக ஸ்டாப் லாஸ் மேலே போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும் பெரிய ஸ்டாப் லாஸாக இருந்துச்சுன்னா. ரெண்டாவது, நம்மளுக்கு இந்த இடத்துலயே கிடைச்சதுன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் சரி, இதை நான் எப்படி சின்னது பெருசுன்னு நான் வந்து பிளான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாப் லாஸ் பர்சன்ட் வந்து 0.45 விட கம்மியாக இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, 0.45 விட ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்குள்ளதான் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேட் எடுக்கிறீங்கனாலும் சரி 0.45 விட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது 0.3, 0.2 அந்த மாதிரி இருக்குன்னா சூப்பர். பட் 0.45 விட கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் ட்ரேடு, உங்களால் ஈஸியாக அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் யூஸ் பண்ண டூல் வந்து ஷார்ட் பொசிஷன் ஒரு டூல் இருக்குது, ட்ரேடிங் வியூல இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஒரு எந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது, எந்த ட்ரேட் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி 2 மடங்கு எப்படி டார்கெட் வைக்கணும், அதுக்கு என்ன ரிஸ்க் ரிவார்ட் பார்க்கணும், அதுக்கு என்ன டூல்
யூஸ் பண்ணுன்ற முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். இது ட்ரெண்ட் லைன் ரிவர்சல், டவுன் ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி, அப் ட்ரெண்டுக்கு நான் வரைஞ்ச மாதிரி கீழே கீழே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுவே அதாவது இந்த இந்த விஷயம் மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்டில் நீங்கள் வரைகிறீங்க, அதாவது ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா ட்ரெண்ட் லைன் கீழே தான் வரையணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் லைன் மேலே தான் வரையணும். இப்படி வரையக்கூடாது. டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைனை கீழே வரையக்கூடாது. அதே மாதிரி அப் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைனை மேலே வரையக்கூடாது. ஸோ அப் ட்ரெண்ட்னா ட்ரெண்ட் லைன் கீழே, டவுன் ட்ரெண்ட்னா ட்ரெண்ட் லைன் மேலே. இந்த ஒரு தம்ப்ரூலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுல வந்து டவுட்டே கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் ட்ரேடிங் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட், ஃப்ரீ ட்ரேடிங் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து நம்மளோட ஐ ட்ரேட் ப்ரீமியர் ப்ரோன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சப்போஸ் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனாலிஸ்டோட கால்ஸோ இல்லை கைடன்ஸோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து 3 monthsக்கு அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனிவேஸ் நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.